வணக்கம், நான் சுரேஷ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னால் சாசோனில் நிற்கிறோம். சரியான வெயில். இப்போ கடல் இப்போ போக நோக்கி கொண்டு நிற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அதுபோல் இப்போ சின்ன தம்பியோடைய வீடியோ வந்து சின்ன கட்டங்கள் அவர்கிட்ட வீடியோவும் பார்த்துருந்தேன். அதை பற்றி ஒரு 2 வசனம் இப்போ வந்ததுக்கு சரி நீங்களும் இந்த வீடியோ பாருங்க. இப்போ நாங்கள் என்னடா சைக்கிளில் சரியான வெயில் பஸ்ஸில் போகணும்னு பிளான். இது சசியோட சென்றால் கொண்டாடத்திருந்தாமல் ஒரு 25 மீன் துண்டு போடுற அப்படி போட்டியாக செய்திருந்தாங்க. அப்போ அது ஃபுல்லாக ஒரு சின்ன கட்டம் வந்து அதுவும் மற்றது இன்னொரு கவலையாக இருந்தது. அது வேறு என்னென்னா அடுத்த கிருஷ்ணா தம்பிஇந்த கவிதா சாக்கர் போடுற வீடியோ வந்து தமிழில் போட்டிருந்தது. அது தமிழாக்கம் இல்லாமல் வேறு மொழியில் வந்துருக்குது. யூடியூப் பிரச்சனையாக தான் இருக்கும். அது நான் பார்த்துருந்தோம், அவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். இன்னும் இருந்தாலும் உனக்கு என்னடா அவங்க சுவ்வளவு செய்கிறாங்க படிவா அவங்களுக்கு தெரியாத உண்டு. நான் அப்படியே இல்லை. நாங்கள் இன்றைக்கி கிருஷ்ணா தம்பிக்காக பயணிதான் அவற்றுடைய ஃபோட்டோ வீடியோவெல்லாம் நாங்கள் விட எங்களோட யூடியூப் வளர்ந்து நின்றாது. அப்போ அது நாங்கள் நல்லதோ கெட்டதோ அந்த விஷயத்தை நாங்கள் அவர்களை கலந்துரையாடணும். உண்மையில் அடுத்தது யூரோப்பில் கிருஷ்ணா டென்மார்க் போயிருந்தார். அங்கே அந்த சின்ன பிள்ளைகளை கட்டி உண்மையிலே அந்த 10-11 வயசு பிள்ளைகள் உண்மையிலே ஒரு வேலை செய்து அந்த இருப்பது ஒரு 2 லட்சம் அனுப்புகிறது ஒரு நல்ல விஷயம். அது அந்த பெற்றோர்கள் இந்த வளர்ப்பத்தான். அப்படி இதை எல்லோரும் பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளும் அப்படி உதவிகள் செய்ய வேணும். உண்மையிலே அந்த சின்ன பிள்ளைகளை செய்யும்போது ஒரு சந்தோஷம். அது நாங்கள் அந்த வயசுல இருந்தால் ஒரு சொக்கலை கோவில் வேண்டி சாப்பிட்ற வயசு இருந்துட்டு அதை இதை பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் இதுவரை உதவி பெருசாக செய்யறதும் இல்லை. மேலே அந்த சின்ன பிள்ளை அதை பார்த்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த அம்மா பிள்ளை எல்லோருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நடக்குது. ஒரு அடுத்தது இந்த கடலில் காலையில் மீன் பிடிக்கிற கொஞ்சம் கடற்கரை ஓரத்தில் எடுத்துருக்கிறோம். அந்த வீடியோ இங்கே பாருங்கள். இந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்காங்க. நாங்கள் நடக்கவே பஞ்சு போடுறோம். நாங்கள் இந்த ஃபாக்கில் ஓடுறோம். இதை வந்துடு யாக்கம் இங்கே பாருங்க இவ்வளோ சனம் வந்து நிற்கிது. நாங்கள் என்னடான்ட்டு வீட்டில் படுக்க வைக்கேன்ட்டு இந்த கடற்கரையில் படுப்போம்னு வந்து படுத்திருந்து நாங்கள். அப்போ நாங்கள் படுத்துட்டு பார்த்தால் ஏதோ சண்டைக்கு வந்த மாதிரி வீட்டுக்கு பெரிய ஒரு கம்புகளோட வந்தாங்க. என்னென்று பாருங்க, இந்தியாவில் பார்த்த மற்ற நாட்டுக்காரர் ஷூட்டிங் நடக்குது. எங்கள் நாட்டு பொம்பளையில் ஒலிம்பி வருங்களோ தெரியாஞ்ச வேணும். அடுத்தது மிச்சம் காட்டுறோம் பாருங்க. இந்த தம்பியும் மீனாக்காட்டு வெளிநாட்டுக்கு வந்து கல்லில் ஒன்று பழக்க விட்டுட்டாங்க பாவி. வேலையும் இல்லாமல் என்னோட சேர்ந்து சேர்றது எல்லாமே இப்படி ரோட்டு வழியே இங்கே பாருங்க. பெரிய நாங்கள் சண்டைக்கு வந்த மாதிரி வந்துடுறாங்க. நாங்கள் 5 மணிக்கு இங்கே வயசு போன நேரத்துலேயும் பெரிய பெரிய ஆயுதங்கள் மாதிரி நீட்டுக்கு நிற்கிறாங்க. மீன்பிடி போட்டி நடக்க போது இன்னும் தெரியும். நம்பர் படி இந்த ஒரு கமெண்ட் பண்ணுற பேப்பரோட நிற்கிறா தெரியுது தானே. இப்படியே நீட்டுக்கு நிற்கிறாங்க. இன்றைக்கு இதுதான் வீடியோவாக அமைய போகுது பாருங்க. இந்த சைக்கிளில் வந்தார்கள். மிச்ச பேர் வழியில் இருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் மாதிரி பெரிய ஓட்டு மீன் பிடிக்க போகிறாங்க. இந்த அதில் உண்டு. இல்லை ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அது மேலே கப்பல் வந்துருக்கு.
பிடியப்பறம் இத்தாலி பழமொழி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான் இது. இது பாக்கு எல்லாரும் வந்திருக்கு. இதில் பொம்பளைகள் இருக்க பங்களாதேஷ்காரர் தான். அவங்க வந்து இன்றைக்கு பெருநாள் தெரிய விடியவே வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டு நிற்கிறாங்க. இந்த மேலே தெரிகிற வந்து ஒரு கொடல், அது கொட்டல். அதுக்கு மேலே மாதா கோயில் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சாக்கள் இருக்குங்க, தெரியாதவ இருக்கு, பார்க்கலாம். இப்போ விடியப்புறம் தான் நல்லா கிளியர். பெரிய கம்புகளோட மீன் பிடிக்கலாம் ரெடி ஆகும். தூண்டுகளோட கொழி cambiato per சொன்னது வந்து ஆளை காட்டையில் பக்கத்தில் நிற்கிற தஜில் பிடிக்காட்டி பண்ணுறதுக்காக. Quando persone? 45 persone. No, 25. Ah, 25 persone. Non aveva bene per un cavo. Per bene. Questo cavolo Tone e tutta l'associazione chi di quella battuta, andava lui che troppo cavolo, queste 40 carone. La divido come si chiama? பொம்பளை கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்காங்க விடியவில். Minchia, la mangianza che c'è da sotto. சரி, நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். மீன் மீன் பிடிச்ச கலைஜா காதிர மாதிரி போட்டுட்டு அப்படி இருந்து பிடிக்கிறாங்க. இதுதான் வெளிநாட்டில் வித்தியாசம். ரெண்டெல்லாம் வீச தூண்டில் இருந்தால் எறிய போகிறார், எறிஞ்சு போட்டு கதிரையில் இருந்து பிடிச்சி கொண்டிருக்க வேண்டிய. அப்படி கை உழைஞ்ச இந்த ஸ்டாண்டில் வச்சு அதையும் கொழி விடுவாங்க. அதை அப்படியே பிடிச்சி சரித்து வச்சு விடலாம். இந்த ஒன்று சரித்து வச்சுருக்கு ஸ்டாண்டில் இருந்து. இந்த ஒன்று விட்டாச்சு. அதே மாதிரி இந்த மற்றவர் விடுற. ஓகே, இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் வீடியோ. எல்லோரும் வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கான். இந்த ஐயா பாருங்கள், கிட்ட வந்து எடுக்கிறோம். தூண்டில் செட் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுக்கு அந்த மீன் குளிர பசலை தண்ணியால் எத்தனை விதமாக இருக்குது. அங்கே அவர் செட் பண்ணி இருந்து பிடிக்கிறது கதிரியெல்லாம் செட் பண்ணியிருக்கு. தூண்டில் வைக்கிறது ஸ்டாண்ட். இந்த அந்த மற்றவர் நெட் மாதிரி இந்த மீனை ஏந்தி எடுக்கிறது, இதுக்கு போடுறது. இப்போ நாங்கள் கீழே கடலுக்கு இந்த தாழ்வு, இந்த கப்பல் வர தெரியுது தானே, இந்த கப்பல் வர கடவுடன் தாழ்வு இதெல்லாம் நடக்குது. அந்த மீன் 25 பேருக்கிட்ட வந்து பிடிக்கிறது, லைனில் நின்று பிடிக்கிறாங்க. இதுக்கு கல் போட்டிருக்காங்க பாதுகாப்புக்காக. இந்த கல்லில் சனம் வந்து இருக்கிறது. அவ்வளோ மீன் தூண்டில் பாக்ஸ் அடுத்த தூண்டில் ஃபிட்டிங் பண்ணி கொண்டிருக்கிறார் இவர். ஊசி சிக்கு பட்டிருக்கு, எடுத்து கொண்டிருக்கிறார். காலை கோர்க்கிறார். அந்த விநாயகன் அதை வெயிட் மாதிரி தாண்டி நிற்கிறதுக்கும் அதில் மிதத்துக்கு வச்சிருக்கிறது தெரியலை, எனக்கும் தெரியாது. எடுக்க வந்த இடத்துல அந்த கப்பல் கிட்ட வந்துட்டு எங்களுக்கு பார்க்க பக்கத்தில் மாதிரி இருக்குது.
ஆனால் ஞாபக தூரத்திலான் இருக்கு. இது காவர், பலர்மோ காவர். சூரியனும் வந்துட்டுது. என்ன சுரேஷ்? பிஎஸ் பிளாக். வணக்கம் உறவுகளே, நாங்கள் உங்கள் பிஎஸ் பிளாக். இப்போது நாங்கள் எங்கே நினைக்கிறோம் என்றால் கடல்மோ காருக்கு முன்பாக கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்க போகிறது. அதை பார்வையிடுவதற்காக தற்போது வந்துள்ளோம். இன்று என்ன ஸ்பெஷல் என்றால், நாங்கள் இத்தனை கொண்டு வரும்போது எல்லாரும் மீன் பிடிப்பதற்காக கல்லின் மேல் ஏறி ஓடி திரிகின்றார்கள். அப்போது நாங்களும் இந்த மீன் பிடித்து பார்த்து இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. லட்சத்தை கட்டி வந்து ஓடி திரியோம். இதை நாங்களும் வந்து என்னென்றால் அங்கே ஒரு கடற்கரை உள்ள ஒரு நாட்டில் தான் பிறந்தாங்க. கடற்கரைக்கெல்லாம் பிறந்தாங்க. ஓடி கொடுத்து இந்த கடற்கரையாக பார்க்க என்ன ஸ்பெஷல்? நாங்கள் ஸ்பெஷல் ஒரு ஓடி கொடுத்து பார்க்க ஒரு ஓடி. சரி, ஓகே.